ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்போவில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற இந்த மார்ச் மாதம் ஸ்டார்டிங்கில் லான்ச் பண்ணியிருக்கிற F11 Pro பற்றி ஃபுல்லாக தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள், கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு புதிவாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அருகில் உள்ள பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். Oppo F11 Pro இதில் ஒரு 3 விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைலைட்டாக இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 48 MP கேமரா கொடுக்குறாங்க. ஸோ பேக் சைடில் ஃப்ரண்ட் கிடையாது, செல்ஃபி கிடையாது. ஸோ பேக் சைடில் ஒரு 48 MP கேமரா கொடுக்குறாங்க. ஸோ செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே. ஸோ ஃப்ரண்ட் சைடு நாச் டிஸ்பிளே இல்லாமல், வாட்டர் மார்க் டிஸ்பிளே இல்லாமல், ஒரு ஹோல் கேமரா இல்லாமல் ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸோ மொபைல் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாமே டிஸ்பிளே தெரியும். ஸோ அந்தளவுக்கு ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் வியூ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன் என்ன பார்த்திங்க அப்படின்னா பாப் அப் கேமரா. ஸோ செல்ஃபி எடுத்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமரா வந்து பாப்பப் ஆகி வரும். சேம் விவோவில் பார்த்திங்க அப்படின்னா V15 Pro சொல்லிட்டு ஒரு மாடல் லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த கான்செப்டை பற்றி ஃப்ரண்டில் வந்து ஒரு ரைசிங் கேமரா வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த 3 விஷயம் தான் அதில் ஹைலைட்டு. ஸோ ஒரு டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6.5 இன்ச் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இதுவரை பார்த்தீங்கன்னா ஓப்போவில் வந்து 6.3 தான் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாடல் தான் பார்த்தீங்கன்னா ஓப்போலே ஹைலைட்டான ஒரு டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.5 இன்ச்சு ஒரு ஃபுல் HD ப்ளஸில் ஒரு டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது வந்து IPS டிஸ்பிளே, அமோல் டிஸ்பிளே கிடையாது. நான் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாத காரணத்தால் அது ஒரு IPS டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. இது ஒரு PPI பார்த்தீங்க அப்படின்னா 397 PPI கொடுத்துருக்காங்க. 1080 பிக்சல் இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட் ஒரு 1080 பிக்சல் ஓகேவா அப்படின்னு கேட்டால் ஓகே தான் சொல்லுவேன் நான். ஸோ மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணுறப்ப மேக்ஸிமம் நம்ம 1080 தான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ கேமரா ஒரு ரைசிங் கேமரா கொடுக்கறதால மொபைல் வந்து அந்த பட்ஜெட்டுக்கு ஒரு பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ OS அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு Android 9 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுவரை ஓப்போவில் வந்து இதான் Android 9 கொடுத்த ஃபஸ்ட் மொபைல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதுவரை கொடுத்த எல்லாமே பார்த்தீங்கன்னா Android 8.1 வரை கொடுத்தாங்க. Android 5 கொடுத்த ஃபஸ்ட் ஒன் மொபைல் பார்த்திங்க அப்படின்னா ஓப்போவில் ஒரு 40 MP கேமரா கூட ஒரு ரைசிங் கேமரா கூட ஒரு ஃபஸ்ட் மொபைல் அப்படி தான் இதை தான் நான் சொல்லுவேன் நான். ஸோ இது வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா மீடியா டெக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் கிடையாது. ஸோ இந்த பட்ஜெட்டு ஒரு ஸ்னாப்ட்ராகன் கொடுத்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ ஏன்னா எல்லா மாலையும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்னாப்ட்ராகன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ MI பார்த்திங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டில் அவங்க ஸ்னாப்ட்ராகன் மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஸோ மீடியா டெக்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரேராக ஏதாச்சும் ஒரு மால் தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பிராண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஏன் விவோ ஓப்போலாம் வந்து இன்ன வரைக்கும் ஒரு மீடியா டெக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியல. ஸோ பட் இருந்தாலும் மீடியா டெக்கில் P70 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டா கோர் ப்ராசர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு மீடியா டெக்கில் ஒரு அட்வான்ஸான ஒரு ப்ராசர். இது எது கமர்ஷியல் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 660 காட்டிலையும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு கேமிங் ஒரு ப்ராசர் அப்படின்னு கூட நான் சொல்லலாம். ஸோ கேமிங் அதிகமாக வர எல்லா மொபைலும் பார்த்தீங்கன்னா P70 வந்து அதிகமாக மெயின் ஃபோக்கஸ் பண்ணுற காரணம் என்னென்னா ஒரு கேமிங் விளாட்றப்ப பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஓப்போவோட கலர் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுவரை 5.2 வரை கொடுத்தாங்க. இதில் ஓப்போட கலர் வைஸ் 6.0 கொடுக்குறாங்க. ஸோ பழைய மாடலுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் இறுதியில் வந்து ஸோ அப்டேட், அதாவது கலர் வைஸ் அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து மெமரி அப்படின்னு பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 6GB ரேமோட கொடுக்குறாங்க, 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. ஸோ இதில் இன்னொரு ஒரு வருத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹைப்ரிட் ஸ்லாட்டு. ஸோ இப்போலாம் பார்த்திங்க அப்படின்னா எந்த பிராண்டுமே வந்து ஹைப்ரிட் ஸ்லாட் கொடுக்குறது கிடையாது. ஆனால் ஏன் இவங்க இன்ன வரைக்கும் மறுபடியும் எத்தனை நல்லா கொடுத்துருந்தாங்க, மறுபடியும் ஒரு ஹைப்ரிட் ஸ்லாட் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல. ஒரு 25,000 மொபைல் கொடுத்து வாங்குறோம், பட் எதுக்காக கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஸ்டோரேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு 128GB கொடுத்து ஹைப்ரிட் கொடுத்தா கூட ஓகே தான். வெறும் 64GB ஹைப்ரிட் கொடுக்குறாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு தெரியல. ஸோ உங்களுக்கு இந்த விஷயங்கள் எதுக்காக ஒரு வருத்தக்கூடிய உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது எப்படி பண்ணி தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து கேமரா பார்க்கலாம். ஸோ கேமரா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு ஒரு பாப் கேமரா பார்த்திங்கன்னா ஒரு 16 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அப்பச்சர் வெளின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 2.0 அப்பச்சர் வெளி இருக்குது. ஸோ பேக் சைடு பார்த்திங்கன்னா ஒரு 48 MP கேமரா கொடுக்குறாங்க. அதோட அப்பச்சர் வெளி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.7 அப்பச்சர் வெளி இருக்குது. கேமரா வந்து பெஸ்ட்டாக இருக்கும் வர மாதிரி சொல்கிறாங்க. ஓப்போ பொறுத்த வரைக்கும் கேமரா சொல்ல தேவையில்ல. 5 MP கேமரா கொடுத்தா நம்ம பெட்டராகவே கொடுப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 MP கேமரா கொடுக்குறாங்க. ஸோ அந்த 5 MP கேமரா வந்து 2.4 அப்பச்சர் வெளி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்போ ஓவரால் கேமரா அப்படின்னு போயிட்டாவே ஓப்போ பெட்ரு அப்படின்றது எல்லாத்துக்குடைய ஒரு கருத்து கூட. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓப்போ வந்து கேமராக்காக வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டரி. ஸோ பேட்டரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 4000 mAh கொடுக்குறாங்க. ஸோ ஓப்போவில் ரீசெண்டாக இப்போ லான்ச் பண்ணுற எல்லா மாடலுமே 4000 வந்து ரீச் பண்ணிடுறாங்க. ஸோ 4230 mAh பேட்டரி இது மாதிரி விஷயங்களை கொடுக்குறாங்க. ஸோ இந்த இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டரி, அந்த ஒரு கேமரா, ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா டிஸ்பிளே, ரைசிங் கேமரா. ஸோ இதான் வந்து இந்த பட்ஜெட்டில் ஒரு ஒர்த்து இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பட்ஜெட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,990 கொடுக்குறாங்க. ஸோ இது கலர் என்னென்ன கலர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிளாக் கலர், ப்ளூ கலர், ரெட் கலர். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷனில் ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு நல்ல ஷைனிங்கான ஒரு மொபைலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இருக்குது, அந்தளவுக்கு இருக்குது. ஸோ மொபைல் வந்ததுக்கப்புறம் அன்பாக்சிங்கில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.